அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நம்மளுடைய கற்பனையின் மூலமாக, இந்த காலை பொழுதை ஒரு கருத்தின் மூலமாக, ஒரு சிந்தனையின் மூலமாக, நம் கற்பனையை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார்? கற்பனையின் மூலமாக, அந்த சிந்தனையின் மூலமாக. சார், இந்த ஒரு ஏஐல ஒரு போட்டோவை மாத்துறாங்கல்ல, கிப்ளி அப்படின்னு நம்ம ஒரு போட்டோவை அனுப்பிச்சோம்னா அது ஏஐ மூலமா அந்த கிப்ளி அப்படி கொடுத்துருது நமக்கு, இல்ல? அப்படி ஒரு இது வந்துருக்கு சார். அதனுடைய ஃபவுண்டர் ஹியாவோ மியாஸ்கி அவர் சொல்றாரு, இது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட். 2ஆம் உலக போர்ல அங்க நடந்த கொடுமைகள் எல்லாம் அதை சொல்றதுக்காக இந்த ஆர்ட்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிப்ளி ஆர்ட்டை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆர்ட் சார் 2 நிமிஷத்துல அப்படி வர்ற மாதிரி மாறிடுச்சு. 2 நிமிஷத்துல அந்த படம், 2 நிமிஷம் கூட கிடையாது, 1 நிமிஷத்துல அப்படி வருது, அந்த படம் இப்படி வருது, இல்ல? இப்ப அதனுடைய ஃபவுண்டர், அந்த ஆர்ட்டை கண்டுபிடிச்சவர் ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு, என்னுடைய கலை அல்லது என்னுடைய கற்பனை திருடப்பட்டதுன்றதை தாண்டி மக்கள் கிட்ட கிரியேட்டிவ்னஸே போயிடுமே சார். இப்படியான ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுன்னா மக்கள் தங்களுடைய கற்பனையை இழந்துடுறாங்களே. ஒரு புகைப்படத்தை இன்னொரு வடிவத்துல மாற்ற முடியும்ன்றது தானே கற்பனை. இப்ப ஏஐ மூலமா ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டே வர்ற, அது என்ன ஆகுதுன்னா மக்களினுடைய கற்பனையை அதை எடுத்துட்டு போயிடுது. ஒரு தேனி கிட்ட போய் கேக்குறாங்க, மனுஷன் நீ கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்ச தேனை ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு பூவா, ஒவ்வொரு இடமா போய் 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 கஷ்டப்பட்டு சேகரிச்சு தேனை வைக்கிறேல்ல, இந்த தேனை மனுஷன் அப்படி நோகாம எடுத்துட்டு போறானே, உனக்கு வருத்தமா இல்லையான்னு. தேனி சொல்லிச்சான், வருத்தமா தான் இருக்கும், ஆனா ஒண்ணு தெரியுமா, மனுஷனுக்கு திருடதான் தெரியும், ஆனா தேனை என்னாலதான் உருவாக்க தெரியும். உருவாக்குதல் இருக்குல்ல, எடுக்கிறது வேற, உருவாக்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அந்த உருவாக்குபவர்களால மட்டும்தான் ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமாக மாற்ற முடியும், சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஒரு கற்பனை திறன் மூலமாகத்தான் எழுத்து வடிவா, பேச்சு வடிவா, கவிதை வடிவா ஒரு கற்பனாவாதிகள் மட்டும்தான் காலத்துக்கு நிற்க முடியும் சார். கண்ணதாசன் ஐயா பாடலாம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்னா மேலோட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ள பார்த்தா இன்னொரு அர்த்தத்தை வைப்பாரு. அவ்வளவு கற்பனைகள் அவருடைய பாட்டுல இருக்கும். ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க, பாட்டு எழுதிப்பாரு, என்ன பார்வை இந்த பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இதை நீங்க மேலோட்டமா பார்த்தா அந்த பொண்ணு பார்த்ததுனால, தலைவனும் தலைவியும் பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு இடுப்பு சின்னதா போயிடுச்சு பண்றது மேலோட்டமான அர்த்தம். நீங்க அதை நல்லா பாருங்களேன், என்ன பார்வை இந்த பார்வை, இடை மெலிந்தால் இந்த பார்வை. இடை என்ன தெரியுமா, அந்த பார்வைன்ற வார்த்தையில இடையினமா இருக்கிறது ராணா. இந்த ராணா மெலிந்தால் பாவைன்னு வருமா. என்ன பார்வை இந்த பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு எழுதியிருப்பாருங்க. என்ன கற்பனை வளம், என்ன வார்த்தை விளையாட்டு. இதை ஏஐ கொடுத்துட முடியுமா? கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டு, அதுல எழுதுவாரு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்ததுன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு சார். இந்த பெண்களை சொல்லும் போது சொல்லுவாங்க, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறவை, தெரிவை, பேரிளம் பெண்ணு தமிழ் பெண்களை வகுக்கிறாங்க. அப்படி மங்கையா இருக்க வேண்டியவ பேதையாக இருக்கிறாளே, குழந்தையாக இருக்கிறாளேன்னு சொல்ற வகையில பேதை போல விதி செய்ததுன்னு அந்த பாட்டுல எழுதுவாரு சார். நீங்க தமிழே ஒரு அழகு பாருங்களேன், தமிழே ஒரு பெரிய அழகு. பேரிளம் பெண் தான் சொல்லுவாங்க, வயதான பெண்ணை நீங்க வயதான பெண்ணுன்னு சொல்லக்கூடாதான். மங்கை, மடந்தை, அறவை, தெரிவை, பேரிளம் பெண் தான் சொல்லணும். என்ன அர்த்தம்? பெரிய இளமையான பெண் அப்படிதான் சொல்லணுமே தவிர பெரியவங்கன்னு சொல்லிடக்கூடாது, வயதானவங்கன்னு சொல்லக்கூடாது. பேர் இளம் பெண், தமிழே அழகு சார். அதனாலதான் அம்பிகாபதினு ஒரு படம், அந்த படத்துல என்எஸ்கே ஐயா என்ன பண்ணுவாரு, இசைக்கருவிகள்லாம் இப்படி வச்சுக்கிட்டே இருப்பார், இசைக்கருவிகள் வச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப மதுரமம்மா வருவாங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. என்எஸ்கே ஐயா சொல்றாரு, இதெல்லாம் கலை அப்படின்னுவாரு, இதெல்லாம் கலைன்னு. அந்த அம்மா கலைச்சிரும், எல்லாத்தையும் கலைச்சு விட்டுரும். அப்படியாவும் நீங்க தானங்க கலைக்க சொன்னீங்க அப்படின்னு. இப்ப என்எஸ்கே சொல்லுவார், தமிழ் எவ்வளவு அழகு தெரியுமா, தமிழ் எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா, தமிழ் எவ்வளவு சூப்பரான விஷயம் தெரியுமா, கலையும் கலைத்தலும் கலையாகும். நீங்க கலைனா கலைன்னு எடுத்துக்கலாம், கலைத்தலாகவும் எடுத்துக்கலாம். மலையும் மலைத்தலும் மலையாகும், மலைன்னு எடுத்துக்கலாம், மலைத்தல் ஆச்சரியப்படுறதும் எடுத்துக்கலாம். நிலையும் நிலைத்தலும் நிலையாகும். என்ன அர்த்தம்? நில, வீட்டு நிலம் இருக்குல்ல, நிலைன்னு எடுத்துக்கலாம், நிலைத்தல் நிரந்தரமாக இருத்தல், நிலைத்தலாகவும் எடுத்துக்கலாம். இந்த கற்பனை, இந்த ரசனை ஏஐ கொடுத்துருமா சார்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால இதை கொடுத்துட முடியுமா? இந்த கற்பனாவாதி நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணுமே.
இந்த கொள்கை சார் ஒன்றும் இல்லைங்க. எம்ஜிஆர் பாடல் நம்ம சொல்றோம்ல, எம்ஜிஆர் பாட்டை இத்தனை ஹிட்டான பாடல்னு சொல்றோம்ல, எம்ஜிஆர் பாடல்கள் எழுதுனது கண்ணதாசன் ஐயா, வாலி, இசையமைத்தது MSV அவர்கள், அதே போல பாடினது TMS, PB சீனிவாஸ் இவங்கெல்லாம் பாடினாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் பாடல்கள்னு கொண்டாடுறோமே, ஏன் பாடினா? சமூகத்துக்கான செய்திகளை சொல்லக்கூடிய கற்பனை பாடல்கள், அந்த வரிகளை இவருடைய படங்கள்ல தானே சார் கொடுத்தாங்க. அப்படி ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. உழைக்கும் கரங்களே, உருவாக்கும் கரங்களே, விவசாயி என்ன வளம் இல்லை இந்த தொழில் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உன் மதிப்பு உயரும் அயல் நாட்டின்னு எழுதினார்ல. அதே போல எங்க வீட்டு பிள்ளைல வருமே, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், முதல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோன்னு. இப்படி பட்டுக்கோட்டையினுடைய வரிகளாக இருக்கட்டும், கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளாக இருக்கட்டும், இந்த கற்பனையின் மூலமாகத்தாங்க இந்த சமூகத்தையுமே மாற்ற முடிஞ்சது. இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த கலைத்துறையில் இந்த கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும்போதுதான் சமூகத்தை ஒருபடி முன்னேற்ற முடியும். இதைத்தான் அந்த ஜிப்லி அதனுடைய ஃபவுண்டர் ஹியாவோ மியாஸ்கி அவர் சொல்றாரு, இந்த கற்பனாவாதம் இல்லைன்னா சமூகத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டே போக முடியாதுங்க. என்ன முக்கியமா கலைத்துறையில, இந்த ஓவியத்துறையில, நடனத்துறையில, பாட்டுத்துறையில, இந்த கலைத்துறையில இருக்கிறப்ப தொழில்நுட்பத்துல AI வரலாம். ஆனா இந்த கலை படைப்புகளுக்குள் அந்த AI நுழைந்து விட்டால் கற்பனை குறைஞ்சிரும்ன்றாங்க சார். தென்னாலிராமன் கதைகள் நம்ம அவ்வளவு படிச்சிருப்போம்ல, அது முழுவதுமா பாருங்களேன், ஹாசிய கதைகளாக இருந்தாலும் கூட தென்னாலிராமனுடைய கற்பனை, இமேஜினேஷன் தான் அவ்வளவு அழகா நமக்கு சொல்லப்பட்டுட்டே இருந்தது, கதைகள் மூலமா சொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க. நான் படிச்சு ரொம்ப ரசிச்ச ஒரு தென்னாலிராமன் கதை, ஒரு நாள் அவரை நகர காவலுக்கு உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. நகரத்துல வாட்ச்மேன் முக்கியமான ஒரு இடத்துல காவலாளியா உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. தென்னாலிராமன் நைட்டாக தூங்கிட்டாரு. இப்ப நகர்வலம் வந்த மன்னன் பார்த்திருக்காரு, மன்னர் கிருஷ்ணதேவராயர் பார்த்திருக்காரு, தென்னாலிராமன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவர் என்ன பண்ணாரா, ஒண்ணுமே பண்ணாம தென்னாலிராமனுடைய கத்தியை மட்டும் எடுத்து உள்ளர, அந்த கத்திக்கு பதிலாக ஒரு குச்சியை சொருகி உள்ளர வச்சுட்டு போயிட்டார். இது மன்னர் வந்துட்டு போனாருன்ற செய்தியும் தென்னாலிராமன் காதுல விழுந்துருச்சு. மறுநாள் அரண்மனைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப மன்னர் வந்து ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லணும். ஒரு திருடன் மாட்டிருக்கான், அந்த திருடனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். திருடனுக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பு சொல்றாரு. தென்னாலிராமா, நீ உன் கத்தியை எடுத்து இவன் தலைய வெட்டுன்ற, கத்தியை எடுத்து தலைய வெட்டு. இவர்தான் கத்தியை தூக்கிட்டு வந்துட்டாரு, கத்தி எடுத்து தலைய வெட்டுன்றாரு. இப்ப தென்னாலிராமனுக்கு தெரியும், மன்னர் வந்ததும் தெரியும், கத்திக்கு பதிலாக குச்சியை வச்சுட்டு போறதும் தெரியும். இப்ப தென்னாலிராமன் சொல்றாரா, எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் தான் இறைவன் நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. ஒருவேளை இறைவா நீ இவனை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தால் என் கத்தியை குச்சியாக மாற்றிவிடு அப்படின்னு தென்னாலிராமன் கடவுளை கும்பிட்டுட்டு உடனே எடுத்திருக்கார். இறைவா, நீ இதை குச்சியாக மாற்றி விட்டாயா, உன் கருணையே கருணை, இறைவனுடைய கருணை போல் எல்லாரும் இருக்கணும், நீயும் தப்பிச்சா நானும் தப்பிச்சேன் போடான்னு இருக்க. அப்படி இந்த கற்பனை, ஒரு ஹாசியம், ஒரு மகிழ்ச்சி, இதுதான் ஒரு சமூகத்தை காப்பாற்ற முடியும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால கொடுத்துட முடியாது. எல்லாவற்றையும் நம்ம ஏஐனால அல்லது தொழில்நுட்பத்தால கொண்டு வந்துட முடியாது. இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய கற்பனை திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள், தொழில்நுட்பத்தை அதற்கு உதவியாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.